வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3ல புக் பேக்ல இருக்கக்கூடிய ஈஸியான இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா மார்க் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதனால விட்டுறாதீங்க. அதுல 4th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, give the oxidation state of halogen in the followings. ஸோ ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஹாலஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணுமா? அப்போ இதில் ஹாலஜன் நமக்கு தெரியும். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அதெல்லாம் யார் இருக்காங்க பாருங்க. இருக்காங்க. யார் இருக்கா? எஃப் இருக்கு, இங்கே ஃப்ளூரின் இருக்கு, இங்கே அயோடின் இருக்கு, இங்கே குளோரின் இருக்கு. இவங்களுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த காம்பவுண்டா இருந்தாலும் சரிதான், ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் -1 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப ஏக்கும் பிக்கும் ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா -1. இங்க என்ன ஆன்சர் நமக்கு? -1. ஏன்னா ஃப்ளூரின் எந்த காம்பவுண்டாக இருக்கட்டும் அது பிளஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டே கொடுக்காது, மைனஸ் தான் கொடுக்கும். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஃப்ளூரினுக்கு -1 ஆக்சிஜன் ஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த இருக்கு, Cl2O3 கண்டுபிடிக்கணும். எப்பயும் நம்ம நார்மலா செய்யற மாதிரி தான் செய்ய போறோம். உங்களுக்கு இந்த குளோரினுக்கு தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறீங்க. 2 Cl இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, 2x, ஏன்னா தெரியாதனால x வச்சுக்குவோம். பிளஸ் இங்க என்ன இருக்கு, நமக்கு ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 3 ஆக்சிஜன் இருக்கு. ரைட். ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன வேல்யூ? ஆக்சிஜன் ஸ்டேட் -2 இஸ் ஈக்குவல் டு ஓவராலா 0 வந்துடும். அப்ப 2x - 6 ஈக்குவல் டு 0. அப்ப 2x ஈக்குவல் டு +6. அப்ப x ஈக்குவல் டு 6/2 என்ன வருமா? +3 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப இந்த தேர்ட் காம்பவுண்ட்ல குளோரினுக்கு +3 ஆக்சிஜன் ஸ்டேட் வரும். சரியா? இது எப்பயும் நம்ம நார்மலா செய்யற மாதிரி தான். ஃப்ளூரின் மட்டும்தான் -1 எப்பயும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி I2O4ல ஐக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. தெரியாது, 2 அயோடின் இருக்கு, அதனால 2x அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓவர் ஆக்சிஜன் ஸ்டேட் 0 அப்படின்னு வரும். அப்ப 2x - 8 ஈக்குவல் டு 0. 2x ஈக்குவல் டு +8. அப்ப x ஈக்குவல் டு +8/2. அப்ப x ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதுமா? +4 வருது. அப்ப இதுல அயோடினுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +4. ஃப்ளூரினை தவிர மிச்ச எல்லாரும் பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் கொடுப்பாங்க. மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்தாம அப்படியே கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ரைட். சார் எனக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் அப்படின்னா நீங்க கரெக்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, +3 +4 போட்டாலும் போதுமானது தான். சரிங்களா? முடிஞ்ச அளவு இந்த ஸ்டெப் பை பண்ணினா நல்லா இருக்கும். அடுத்து 21 பாருங்க. deduce the oxidation number of oxygen in hypofluorous acid. இதுதான் ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட், HOF. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த HOFல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் நமக்கு தெரியும் +1, ஆக்சிஜன் தெரியாத கண்டுபிடிக்க போறீங்க, +x போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளூரின் நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா -1 ஈக்குவல் டு 0. +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்ப x ஈக்குவல் டு 0. அப்ப இந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்னதுமா? 0. புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்லயும் வருது இந்த கேள்வி. லட்டு கேள்வியா, ரொம்ப ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7? IF7ல அயோடினுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன? கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். IF7ல அயோடினுடைய ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3d3. இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. sp3d3 எழுதுறதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அதனுடைய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென்டகோனல் பைபிரமிடல். பென்டகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த IF7உடைய என்னதுமா? ஜாமெண்ட்ரி. அது எப்படி டிரா பண்ணணும் சார் சொல்ல போறேன், நல்லா கவனமா கவனிங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பென்டகன் வரைங்க. பென்டகன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பென்டகன் வரைங்க. சரிங்களா? ஒரு பென்டகன் வரைஞ்சிருங்க. ரைட். 5 எட்ஜஸ் இருக்கும் பென்டகன். இதுல சென்டர்ல என்ன பண்ணுங்கன்னா அயோடின் போட்டுருங்க. இந்த 5 எட்ஜஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா அந்த ஃப்ளூரின் அட்டாச் ஆகும். சரிங்களா? அட்டாச் ஆயிடுச்சு. அப்ப போடுங்க ஃப்ளூரின், 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 ஃப்ளூரின் போட்டுருங்க. மொத்தம் 7 இருக்கு. மேல 1 போட்டுருங்க, அடுத்து இப்படி 1 போட்டுருங்க. சரிங்களா? இதுதான் பென்டகோனல் பைபிரமிடலுடைய ஸ்ட்ரக்சர்மா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் சொன்னல, என்ன ஹைபிரிடைசேஷன் எழுதுறீங்க, அதனுடைய ஜாமெண்ட்ரி எழுதுறீங்க, அது ஸ்ட்ரக்சரை வரைகிறீங்க. 3 மார்க் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.